Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல அன்னோ ப்ராஜெக்ட்ஸ் ஐபிஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ்ல இருக்காங்க. பேசிக்கா இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. மேஜரா வந்து ஓவர் ஹெட் அண்ட் அண்டர் கிரவுண்ட் யூட்டிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செவரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கேஸ் பைப்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட பிசினஸ் வெர்டிகலை 4 வெர்டிகல்ஸா பிரிச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வெர்டிகல் வந்து செவரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெர்டிகல் மூலமா பைப் லேயிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மேன்ஹோல்ஸ், செவரேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், பம்பிங் ஸ்டேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ் டெவலப்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் வெர்டிகல் வந்து டெலிகாம் டெவலப்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மூலமா சர்வேயிங், டிசைனிங் அண்ட் இன்ஸ்டாலிங் ஆஃப் கேபிள்ஸ் அண்ட் டவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் கம்யூனிகேஷன், ஆட்டோமேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் வெர்டிகல் பார்க்கும்போது கேஸ் பைப்லைன். இந்த கேஸ் பைப்லைன் மூலிமா 20 mm இருந்து 125 mm டயாமீட்டர் வரைக்குமே கேஸ் பைப்லைன்ஸ் டெவலப்மெண்ட் பிசினஸ்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் வெர்டிகல் வந்து ரயில்வே சிக்னலிங். இது மூலிமா ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு 23 ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அண்ட் டோட்டல் ஆர்டர் புக்கோட ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20,000 மில்லியன் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு நான் பாசிட்டிவான அப்டேட்டா பார்க்குறேன். கரண்டா இந்தியாவில் மட்டுமே 12+ ஸ்டேட்ஸ்ல இவங்களோட சர்வீசஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட 4 டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ்ல கரண்டா 4 டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க, 14 செவரேஜ் பிளான்ஸ், 4 கேஸ் பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் 1 ரயில்வே சிக்னலிங் வெர்டிகல் ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட கிளைண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னாலும் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. கரண்டா இருக்கிற கிளைண்ட் பேஸ் பார்க்கும்போது பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட், A2Z இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங், பாரத் பிராட்பேண்ட் நெட்வொர்க் லிமிடெட், GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட், கெயில், இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட், குஜராத் கேஸ் லிமிடெட் அண்ட் BBNL பாலிகேப்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வெர்டிகல் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல பார்க்கும்போது டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து 41.50% ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் செவரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல இருந்து 52.67% ரெவன்யூஸ் வந்திருக்கு. என்னதான் இந்த கம்பெனிக்கு 4 டிஃபரெண்ட் வெர்டிகல்ஸ் இருந்தாலுமே டெலிகாம் அண்ட் செவரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து தான் மோர் தென் 94% ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ரிமைனிங் 2 வெர்டிகல்ஸ்ல இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டர் புக் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணின மாதிரி இந்த கம்பெனியோட டோட்டல் ஆர்டர் புக்ல டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 4 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, செவரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 14, கேஸ் பைப்லைனுக்கு 4 அண்ட் ரயில்வே சிக்னலிங்க்கு 1 நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல பார்க்கும்போது பீகார் ரீஜன்ல தான் 32.35% ரெவன்யூஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோவா ரீஜன்ல 14.87, வெஸ்ட் பெங்கால்ல 17.33% ரெவன்யூஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் ஸ்டேட்ஸ்ல இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 26ல 33.03 crores அளவுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெட் வர்த் பார்க்கும்போது 155.26 crores அளவுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் கேட்டகரியில இன்க்ரீஸ் ஆகிறது ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு earnings ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 94 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 99 ரூபீஸ் per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7407 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து earnings per share. இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இது எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கணும்னா நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் சேனல்ல பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட earnings per share வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஜெனரலா ஒரு கம்பெனியோட EPS இயர் கேட்டகரியில டெவலப் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல இந்த கம்பெனியோட earnings per share வந்து 6.91 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க.
இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 14.33 வரும். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். ஆவரேஜ் PE ரேஷியோன்னு பார்க்கும்போது 20.38ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. பேட் மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 26ல 13.69% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 26ல 21.27% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து 22.66% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்தது இல்ல. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பார்க்கும்போது லிகிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், பாண்டடா இன்ஜினியரிங் லிமிடெட், EMS லிமிடெட் அண்ட் சியாக் டெலிமேட்டிக்ஸ் லிமிடெட் இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல இந்த கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போதும் லீஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கான நீட் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுலயும் இந்த கம்பெனிக்கு அதிகமான ரெவன்யூ தரக்கூடிய வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து CAGR 10.2% அளவுக்கு ஃபினான்ஷியல் இயர் 30யோட எஸ்டிமேட் படி டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்பெனியோட 97% ஆஃப் ரெவன்யூஸ் வந்து டாப் 10 கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து மட்டும் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. இன் கேஸ் லாங் டர்ம் அக்ரிமெண்ட்ல இம்பாக்ட் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பிசினஸ் வந்து ரொம்பவே காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த ரீசன்னால இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற நிறைய கம்பெனிஸோட பேட் மார்ஜின் இம்பாக்ட் ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ 25th ஆகஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 28th க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 151 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 175 crores அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். அலாட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 31st நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து செப்டம்பர் 2. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கலாம். ப்ரீ ஐபிஓல 89.11% அளவுக்கு ஹோல்டு பண்றாங்க அண்ட் போஸ்ட் ஐபிஓல 65.05% அளவுக்கு ஹோல்டு பண்றாங்க. ஃபைனலா அன்னு ப்ராஜெக்ட்ஸ் ஐபிஓவோட ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், பிரைஸ் வேல்யூஷன் அண்ட் இஷ்யூ டைப்க்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பியர் கம்பேரிசனுக்கு நெகட்டிவ் ரேட்டிங் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து கிரே மார்க்கெட்ல ஆக்டிவா ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகல. இந்த GMP வேல்யூ அப்டேட் ஆனதுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். யூசுவலா இந்த GMP வேல்யூ வந்து நிஃப்டியோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாடிஃபை ஆகிட்டே இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த GMP வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல செகண்டரி சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் GMP வேல்யூவை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.